வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 1ல் இருக்கக்கூடிய முதல் 3 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், முதல் இது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு 5 இருக்குது. இந்த கோடிட்ட இடங்களை நம்ம நிரப்பணும். நிரப்பலாமா? பாருங்கள், 16x - 7 என்னும் கோவையின் மாறி. மாறின்னா எழுத்துன்னு அர்த்தம், சரியா? மாறினா எழுத்து, மாறில்னா நம்பர், எண்கள், சரியா? இப்போ பாருங்க, இதில் என்ன மாறி, என்ன எழுத்து இருக்கு? எக்ஸான இருக்கு. அப்போ எக்ஸா என்னது? மாறி. இதில் இருக்கக்கூடிய மாறி எக்ஸு. அடுத்து பாருங்க, 2y - 6 எனும் கோவையின் மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்புனா என்னது? எண்கள். இங்கே பாருங்க, எந்த எண்ணுங்க தனியாக இருக்கு? -6 தான் தனியாக இருக்கு. அப்போ -6 தான் என்னது? மாறிலி. இங்கே பாருங்க, இந்த ரெண்டு வந்து ஒய் கூட சேர்ந்து இருக்கு. அப்போ இது என்ன கிடையாது? மாறிலி கிடையாது. நம்பர் மட்டும் தனியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சா அதான் என்னது? மாறிலி. அதுக்கடுத்து பாருங்க, மூணாவது 25m + 14n என்னும் கோவையில் 25m மற்றும் 14n ஆகியவை டேஷ் உறுப்புகள். இங்கே பாருங்க, இது m இருக்கு, இங்கே n இருக்கு. அப்போ இது வேற உறுப்பு, இது வேற உறுப்பு. ரெண்டு என்னது? வெவ்வேறான உறுப்புகள். இந்த இடத்துல நீங்கள் வெவ்வேறான உறுப்புகள் எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா மாறுபட்ட உறுப்புகள் எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், சரியா? அடுத்து பாருங்க, நாலாவது 3ab + 4c - 9 எனும் கோவையில் மொத்தம் டேஷ் உறுப்புகள் உள்ளன. பாருங்க, இந்த 3ab எல்லாம் சேர்ந்தது ஒரு உறுப்பு, இந்த 4c சேர்ந்தது ஒரு உறுப்பு, -9 மட்டும் தனி உறுப்பு. அப்போ 1 2 3 எத்தனை உறுப்புகள் இருக்கு? 3 உறுப்புகள் இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, -xy என்னும் உறுப்பின் எண்கெழு. பாருங்க, எண்கெழுன்னா இந்த எழுத்துக்கு மாறி இருக்கு இல்லையா, இதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எண்கள். பாருங்க, இங்கே xy விட்டுட்டோமா, இங்கே எதுவுமே இல்லை. இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்க அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதில் இருக்கக்கூடிய எண்கள் என்னது? 1. ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, அதனால் -1, சரியா? அடுத்தது சரியா தவறா என கூறுக. முதல் இது பாருங்க, எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு -x இதோட மதிப்பு 0ன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸே மைனஸ் நமக்கு -x. அப்போ எக்ஸ்லேருந்து எக்ஸை கழிச்சா 0 தான். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கூற்று சரி, சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், 15abc என்னும் உறுப்பில் ஏபியின் கெழு 15 ஆகும். பாருங்க, ஏபியோட கெழு அப்படின்னா இந்த ஏபியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதா என்னது? கெழு. அப்போ ஏபியை தவிர இங்கே மிச்சம் என்ன இருக்குது? 15c இருக்குது. 15c தான் என்னது? ஏபியோட கெழு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் 15 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது? தவறு. இது வந்து தவறு, சரியா? அதுக்கடுத்து பாருங்க, 2pq - 7pq ஆகியவை ஒத்த உறுப்புகள். ஒத்த உறுப்புகள்னா ஒரே மாதிரியான உறுப்புகள். பாருங்க, இங்கேயும் pq தான் இருக்குது, இங்கேயும் pq தான் இருக்குது. அந்த கெழுக்களை பார்க்கக்கூடாது. முன்னால் இருக்க நம்பர் கெழு இருக்குல்ல, 2 - 7, அதை பார்க்கக்கூடாது. இங்கேயும் pq தான், இங்கேயும் pq தான். அப்போ இது வந்து என்னது? ஒத்த உறுப்புகள். அப்போ இது வந்து என்னது? கொடுத்துருக்கக்கூடிய கூற்று சரி, சரியா? அதுக்கடுத்து பாருங்க, y = -1 எனும் போது 2y - 1 எனும் கோவையின் மதிப்பு 3 ஆகும். இந்த கோவை இருக்கு இல்லையா, இதில் 2 அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதில் என்ன பிரதிடணும்? -1 பிரதிடணும். இந்த -1 அப்படியே வந்துருச்சு. என்ன செஞ்சிட்டோம்? ஒய்க்கு பதிலாக -1 பிரதிடணும். இப்போ பாருங்கள், இது என்னது? ப்ளஸ் தானே? +2 - அப்போ ப்ளஸ்ஸே மைனஸு 2 1 2, இந்த -1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், -2 - ஒரே குறி கூட்டணும். கூட்டினா 3. என்ன 3? -3. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? +3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கூற்று என்னது? தவறு. இந்த கூற்று தவறு. என்ன செஞ்சிட்டோம்? சரியா தவறாக முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பாருங்க, பின் வருவனவற்றின் எண் கெழுக்களை காண்க. இங்கே சில இயற்கணித கூற்றுகள் இருக்கு, இதனுடைய எண் கெழுக்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எண்களை மட்டும் எடுத்து எழுதணும். பாருங்க, முதல் இது பார்க்கலாமா? -3yx இதோட எண் கெழு. அப்போ இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறியை விட்டுட்டு எண்ணை மட்டும் எடுத்து எழுதணும். என்ன இருக்கு? -3, சரியா? அடுத்து பாருங்க, 12kவின் எண் கெழு. அப்போ மாறி கேவை விட்டுட்டு முன்னால் இருக்க நம்பரை மட்டும் எடுத்து எழுது. என்ன இருக்கு? 12. இதான் என்னது? என்னுடைய எண் கெழு. அடுத்து பாருங்க, ஒய்யோட எண் கெழு. இங்கே ஒய்க்கு முன்னால் எதுவுமே இல்லை, அப்போனா இங்கே என்ன இருக்க அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஒய்யோட எண் கெழு என்ன? 1. அதுக்கடுத்து பாருங்க, 121bcயின் எண் கெழு. அப்போ இந்த மாறி பிசி இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு இந்த நம்பரை மட்டும் எடுக்கணும். 121. இதான் என்னது? இதனுடைய எண் கெழு.
அதுக்கடுத்து பாருங்கள் எக்ஸோட எண்கெழு, எக்ஸுக்கு முன்னால் நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ என்ன இருக்குது? 1 இருக்கதா அர்த்தம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள் 9 பிக்யூவின் எண்கெழு. அப்போ பிக்யூ இதை என்ன விட்டுறணும், மாறியை விட்டுட்டு முன்னால் என்ன இருக்குது? 9 இருக்கா? இதான் என்னது? எண்கெழு. நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். இங்கே 2 ஏபி இருக்கா? 2 ஏபியோட எண்கெழு என்ன இருக்குது பாருங்கள்? நம்பர் 2 இருக்கா? அப்போ 2 தான் என்னது? எண்கெழு. சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.